பண்ருட்டி வட்டம் மாளிகம்பட்டு ராமசாமி ஆயிரங்காய்ச்சி மரத்துக்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ஆயிரங்காய்ச்சின்னு பேர் வந்து எங்கள் தாத்தா காலத்திலேயே வச்சுட்டாங்க. எப்போ வச்சாங்கன்னு தெரியாது. 4வது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு எய்மு. இது கிட்டத்தட்ட 250 வருஷம் மரமாக இருக்கு. ரொம்ப பாரம்பரியமான மரம், வயசான மரம். வேற இந்த ஏரியாவிலே எங்கேயுமே இவ்வளோ பெரிய மரம், வயசான மரம் கிடையாது. வேற எங்கேயும் இருக்கான்னு கூட நான் ஆய்வில் பார்க்குறோம். ஆய்வில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, தெரியல இது வரைக்கும். இருந்தாலும் இருக்கலாம், வெளி உலகத்துக்கு வரல இன்னும். இது வந்து ஆயிரங்காய்ச்சிங்கிறதுக்காக 1000 பிஞ்சு விடும். அந்த 1000 பிஞ்சை நாங்கள் வந்து விடமாட்டோம். ஒரு காம்பில் வந்து 5 பிஞ்சு 6 பிஞ்சு விடுவோம். நாங்கள் கட் பண்ணி ஒரு பிஞ்சு தான் அங்கே விடுவோம். மீதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் இது வந்து ஒரு 250 கா 200 கா வருஷத்துக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இதை விட்டு பராமரிப்பு பண்ணிக்கிட்டு வரோம். இது இப்போ சுமாராக வந்து ஒரு 5 கிலோவிலேருந்து 15 கிலோ 20 கிலோ 25 கிலோ காய் வரைக்கும் தான் நாங்கள் இதில் வந்து விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே ஒரு 50 கா 100 கா பண்ணுற மாதிரி தான் இது 40 கிலோ 50 கிலோ வர காயை கூட வரும். நாங்கள் அதே மாதிரி பண்ணலை. வயசான மரம் தாங்கும் அப்படின்றத பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சமையலுக்கு நல்ல உகந்தது. சமைச்சு சாப்பிட்றதுக்கு பிஞ்சு சமையல், காய் கொத்து சமையல், எல்லா வெரைட்டிக்கும் அருமையான ரகத்தில் வந்து என்னுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 8 நாள் சென்று பழுக்கக்கூடியது. வெளியில் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க நிறைய விரும்பி இதை கேட்குறாங்க. வந்து அதிகம் சொலையும் உள்ள இருக்கும், வந்து வெயிட் இருக்கும், அதே சமயத்தில் வந்து பெருசு இல்லாமல் இருக்கும், ஃபுல் சொலம் இருக்கும். அதனால் கொஞ்சம் விரும்பி கேட்குறாங்க. இங்கே நிறைய சமைச்சு சாப்பிட்றவங்களும் உள்ளூரில் நிறையா இந்த வயசானவங்களாம் அதிகமாக வந்து கேட்பாங்க. இதில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பலா வந்து நீர் தாழ்ந்த பூமியில் பலா கிளம்பாது. பண்ருட்டி ஏரியா தான் இது ஒரு இது. பண்ருட்டி டவுன்லேயே பலா மரம் கிடையாது. பண்ருட்டிலேருந்து வடலூர் உட்பட்ட இடமோ, குள்ளஞ்சாவிலேருந்து உளுந்தூர்பேட்டை ரோட்டுக்கு உட்பட்ட இடத்துல தான் இருக்குது. இப்போ நாங்கள் பண்ருட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்கோம். 150 அடியில் இந்த இடத்துல வந்து தண்ணியே கிடையாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் 150 அடியில் தண்ணி ஏறாது. அதே மாதிரி வறட்சியும் இருக்கணும். பாய்ச்சல் இருக்கிற பூமியில் தான் பலா கிளம்பும். மழை காலத்தில் 20 அடி 30 அடிக்கு நீர் மட்டம் ஏறி வர பூமியில் பலா உற்பத்தி பண்ண முடியாது. முந்திரி பண்ணலாம், மா பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இது பண்ண முடியாது. முக்கிய இது அதான். இதை நாங்கள் சந்தைப்படுத்துறது இப்போ தற்சமயம் ஒரு நாள் ஒன்றுக்கு பண்ருட்டி ஏரியாவில் 100 டன் 125 டன் ஒரு நாளைக்கு டெய்லி இப்போ 3 மாதமாக காய் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பழமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை வேற ஒன்றும் அழிக்க முடியல. இதை வச்சிருந்து பண்ண முடியாது. 3 நாளைக்கு மேலே வச்சிருக்க முடியாது. அதனால் இன்னும் வருங்காலத்தில் 10 வருஷம் ஆனாக 200 டன் 250 டன் ஒரு நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு ரொம்ப யோசனையில் இருக்குது. இதை கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் வந்து கண் திறந்து நெல்லை இப்போ பாம்பேயில் கிசான் கம்பெனின்னு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்காரங்கள்லாம் ஒரு நாளைக்கு டன்னு கணக்கில் வாங்கி பழம் சூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்பெனிக்காரன் கவர்மெண்ட் வந்து தருவிச்சிங்க இந்த ஏரியாவில் இதே மாதிரி இந்த சூஸ் பண்ணாலும் மதிப்பீடு செஞ்சாலும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கவர்மெண்ட்டு நாங்களும் ரொம்ப பரிந்துரை பண்ணி பார்க்குறோம், சொல்லி பார்க்குறோம். ஒன்றும் சொல்லணும் செய்யறாங்க. இது வரைக்கும் காதில் போட்டுக்கிற மாதிரி தெரில. ஆனால் இந்த மரத்தை இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் விவசாய பட்ஜெட் வெளியிடும்போது இந்த போட்டோ வெளியிட்டிருந்தாங்க. வந்து புவிசார் குறியீடு நாங்கள் எழுதி கேட்டிருக்கோம். பண்ருட்டி புவிசார் குறியீடு அது இப்போ கம்பீரமாயிடுது. இன்னும் கைக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும்போது இருக்கு. இது சந்தைப்படுத்துறதும் இதே மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எவ்வளோ வேணாலும் புது ரகம் கொடுத்தாலும் எது பண்ணாலும் ஒரு உற்பத்தி பண்ண ரெடி. ஆனால் வந்து மதிப்பு கூட்டி செய்கிறதோ அதை மறுத்து பண்ணுறதோ எனக்கு முடியல. காரணம் என்னன்னா நாங்கள் 100 மரம் 150 மரம் வச்சுருக்கோம். அது எங்களால் பராமரிப்பு பண்ண முடியாது. இங்கே ஆள் ப்ராப்ளம். இங்கே வந்து நிறைய வந்து கம்பெனிகள் இருக்குது. முந்திரி பயிர் கம்பெனி, மணிலா பயிர் கம்பெனி. இங்கே ஆள் டைட் ரொம்ப இருக்குது. லேடிஸ் வரதும் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் விவசாய வேலை அப்படி இருக்குது. இது மரமட்டை வச்சுல எங்களுக்கு லாபம் தான். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெய்வம் மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இதை பராமரிப்பு பண்ணுறோம். அதே மாதிரி வந்து அதுக்கு வயசில் 15,000 20,000 எங்களுக்கு காய் கொடுக்குது இந்த ஒரு மரமே. அதில் எங்களுக்கும் அது வாழ்வாரத்தை நிமித்தி கொடுக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மரத்தை. வணக்கம் ஐயா.